பரோட்டாவுக்கு ஏற்ற சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்கள் பார்ப்போம். 1 கப்பு தூளாக நறுக்குன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடான பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையை போட்டு தாளிக்கிறோம். தாளித்த பிறகு நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துடணும். வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும். வதங்கின பிறகு நாம் அது கூடவே உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதனால நாம் உப்பு சேர்த்து வதக்கணும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு நாம் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட கலந்துடலாம். இதை இஞ்சி பூண்டு விழுதை நான் இது கூட சேர்த்துடுறேன். முன்னாடியே சேர்த்தா கடாயில் ஒட்டிக்கும். அதனால நம்ம வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை அது கூட கலக்கணும். இது மாதிரி நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்து வதக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். போட்டு நம்ம நல்லா ஒன்றா கலக்கிடணும். இதை நல்லா இது மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நாம் இது மாதிரி வதக்கிடணும். வதங்கின பிறகு நாம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் சால்னா கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நிறையாவே. இது மாதிரி நல்லா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு 3ஐயும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், இந்த பதத்துக்கு நாம் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிறத கொதிக்கிற கலவையோடு கலந்துடணும். இப்போ நாம் இது கூட கலந்து ஒரு கலவையாக கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதை நாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி போட்டுட்டோம்னா நல்லா கொதிச்சிடும். இதை பாருங்கள், நம்மளுக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னா பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் ஏற்றது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.